ஓகே, நேற்றைய தினத்தில் சங்கார தூதனை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறமா ஈசோப்புங்கிற காரியத்தை வந்து பார்த்துருந்தோம். இந்த நாளில் லெவிட்டிகஸ் சாப்டர் 14 எடுத்துக்கொள்ளலாம். செகண்டரி மைக் ஆன் பண்ணிவிட்டு லெவிட்டிகஸ் சாப்டர் 14 படிக்க போகிறோம். நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் ஏதாவது ஒரு விளக்கிரியம் செலுத்தி இந்த கூடிகைக்கு வந்திருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். 14:1 படிக்க ஆரம்பிக்கலாம். 14:1 லெவிட்டிகஸ் சாப்டர் 14 verse 1. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, குஷ்ட ரோகியினுடைய சுத்திகரிப்பின் நாளில் அவனுக்கடுத்த பிரமாணம் என்னவென்றால், அவன் ஆசாரியனிடத்தில் கொண்டு வரப்பட வேண்டும். ஆசாரியன் பாளையத்துக்கு புறம்பே போய் குஷ்ட ரோகியின் குஷ்ட வியாதி சொஸ்தமாயிற்று என்று கண்டால், சுத்திகரிக்கப்பட வேண்டியவனுக்காக உயிரோடு இருக்கும் சுத்தமான 2 குருவிகளையும். ஓகே, இந்த சாப்டர் ஃபுல்லாக வந்து குஷ்ட ரோகிகளை பற்றி போட்டிருக்கோம். குஷ்ட ரோகிகள் எப்படி சுத்திகரிக்க வேண்டும், அவங்களுக்குள்ளே இருக்கிற அன்க்ளீனான காரியங்களை எப்படி க்ளீன் பண்ணிக்கொள்ள வேணும்னு இந்த சாப்டர் ஃபுல்லாகவே போட்டிருப்பாங்க 14. இவன் 14:33 படிக்க ஆரம்பிக்கலாம் ஒன்றாக. பின்னும் கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, நான் உங்களுக்கு காணி ஆட்சியாக கொடுக்கும் கானான் தேசத்திலே நீங்கள் போய் சேர்ந்த பின்பு உங்கள் காணி ஆட்சியான தேசத்தில் ஒரு வீட்டிலே குஷ்ட தோஷத்தை நான் வர பண்ணினால். ஓகே, கானான் தேசத்துக்குள்ள நீங்க போக போறீங்க. அந்த இடத்துல வந்து ஒரு குஷ்ட தோஷத்தை வீட்டுக்குள்ள அனுமதிக்கும் போதும் நீங்க என்ன பண்ண வேண்டும் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு குஷ்டம்னா என்னன்னு தெரியும். லெப்ரசினா நீங்க பார்த்துருப்பீங்க. அநேகருக்கு வந்து அது ஒரு வியாதி. சொரணை இல்லாமல் இருக்கும் உடம்புக்குள்ளே. நீங்கள் ஏதாவது தொட்டு பார்த்தீங்கன்னா அந்த பாகத்தில் இப்போ ஒரு கையோ ஒரு காலும் பாதிக்கப்பட்டுன்னா அந்த இடத்துல வந்து தொடமோதோ அந்த உணர்வு இருக்காது. நமக்கு ஒரு தொடமோதோ ஃபீலெல்லாம் வருதில்ல, ஸ்கின் சென்சிட்டிவிட்டி இருக்குது, நமக்கு குத்துனா தெரியும், கில்லுனா தெரியும். ஆனால் அந்த லெப்ரசிக்குள்ளே போகும்போது என்ன நடக்கும்னா அந்த வியாதியில் அந்த இடம் வந்து மறுத்து போயிடும். அப்போது இந்த ஆண்டவர் சொல்கிறாரு மோசஸ் கிட்ட, ஆரோனையா கிட்டே சொல்கிறாரு, நீங்கள் அந்த ஒரு இடத்துக்கு போக போகிறீங்க. அங்கே குஷ்டம் தோஷத்தினால நான் வந்து லெப்ரஸ் பிளேக் இருந்துடுச்சுன்னா என்ன பண்ணணும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது படிங்க. அந்த வீட்டிற்கு உடையவன் வந்து வீட்டிலே தோஷம் வந்திருக்கிறதாக தோன்றுகிறது என்று ஆசாரியனுக்கு அறிவிக்க கடவன். ஓகே, முதல்ல அந்த வீட்டில் வந்து அப்படியேப்பட்ட தோஷம் வந்துடுச்சுன்னா ஆசாரியர்கிட்ட வந்து சொல்லணுமா. அது எப்படி இருக்குன்னா, அந்த வீடு இப்போ மனுஷனுக்கு குஷ்டம் பிடிச்சா நமக்கு கையில் தெரியும், உடம்புல தெரியும், சர்மத்தில் தெரியும், ரைட்டு. ஆனால் வீடுக்கு குஷ்ட தோஷம் இருக்குமா? இது ஒரு யோசிக்கவே ஒரு எப்படி, இப்போது இங்கே ஹால் இருக்குது, ஒரு நிறைய வீடுகள் பார்த்துருப்போம். குஷ்டம் பிடிக்குமா? யோசித்து பார்த்துருக்கோமா? வீட்டுக்கு குஷ்ட தோஷம் பிடிக்குமா? அந்த நாட்களில் இல்லை இந்த நாட்களும் சரி, வீடுகளில் பாசை பிடிச்சிருக்கும். பார்த்துருக்கீங்களா? க்ரீன் கலர் பேச்சஸ், ஈர பாசை ஃபுல்லாகவே ஈரம் கீழே இறங்கி இருக்கும். அப்படியே டல்லாக இருக்கும் வீடு. இந்த ஃபங்கஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். ஃபங்கஸ்னால் இந்த பாச்சையாக பிடிச்சிருக்கும். அதை வந்து நீங்கள் இமேஜ் கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், லெப்ரஸ் பிளேகுன்னுவாங்க. அந்த வீடே பார்த்தாக்கா புண்ணு பூச்சி போல இருக்கும். இது மாதிரி வெள்ளடிக்கப்பட்டெல்லாம் இருக்காது, ஃப்ரெஷ்ஷாக இருக்காது, துர்வாசனை எடுக்கும், காற்று வந்து நல்லா இருக்காது, ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. அப்போ அந்த மாதிரி வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுமா, ஆசார்கள்கிட்ட வந்து சொல்லணுமா, நீ வந்து ஆசார்கள்கிட்ட போய் சொல்லணுமா, எனக்கு எங்கள் வீட்டில் வந்து இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்தது படிங்க, என்ன பண்ணணும்ட்டு. அப்பொழுது வீட்டில் உள்ள யாவும் தீட்டுப்படாதபடிக்கு ஆசாரியன் அந்த தோஷத்தை பார்க்க போகும் முன்னே வீட்டை ஒழித்து வைக்கும்படி சொல்லி, பின்பு வீட்டை பார்க்கும்படி போய் அந்த தோஷம் இருக்கிற இடத்தை பார்க்க கடவன். ஓகே, இது 3 தானங்க. 3வது படிச்சது. The priest shall examine the sore on the skin of the body. சாரி, இல்ல 34 படிச்சீங்க. இப்போ 36 படிச்சுங்க. Then the priest shall command that they empty the house before the priest goes into to examine the plague. அப்போ அந்த ஆசாரியர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஆசாரியர் வந்து அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த வீடை காலி பண்ணணுமா, வீட்டில் இருக்கிற பொருள்களெல்லாம் என்ன பண்ணணுமா, எடுத்து வச்சு நம்ம வெளியே பண்ணணும். தட் ஆல் தட் இன் த ஹவுஸ் மே நாட் பி மேட் அன்க்ளீன். அது எல்லாத்தையும் காலி பண்ணணுமா.
இப்போ நம்ம வீட்டில் வந்து அந்த மாதிரி காரியம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அந்த ஃபங்கஸ்லாம் ஃபார்ம் ஆயிருக்கு, தோஷம் இருக்கிற வீடுன்னு சொல்லிட்டு இந்த வேதத்தின்படியாக நடக்கிற ஒரு காரியம்னு வச்சுப்போமே. அவன் வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் வெளியே போட்டணுமா, அப்புறமா ஆசாரியர் வந்து செக் பண்ணுவார் அந்த வீட்டில் என்னென்ன காரியம் இருக்குது, அது க்ளீனாக இருக்கா அன்க்ளீனாக இருக்கான்ட்டு. ஏன்னா அங்கே இருக்கிற பொருள் வந்து அழுக்காக கூடாதுன்னு சொல்லிட்டு, அன்க்ளீனாக அதுவும் ஆயிடக்கூடாதுன்ட்டு பொருளெல்லாம் வெளியே போய் விட சொல்கிறாங்க. அடுத்தது படிக்கலாமே. அந்த தோஷம் இருக்கிற இடத்தை பார்க்க கடவன். அப்பொழுது வீட்டு சுவர்களிலே கொஞ்சம் பச்சையும் கொஞ்சம் சிவப்புமான குழி விழுந்திருந்தது. அவைகள் மற்ற சுவரை பார்க்கிலும் பள்ளமாய் இருக்க கண்டான். ஓகே, அந்த தோஷத்தில் என்னென்ன இருக்கா, சிலதெல்லாம் வாலில் இருக்குது. வாலில் வந்து பச்சை பச்சைன்னு இருக்குது, கலர்லாம் போட்டிருக்காங்க. சிலது க்ரீனிஷாக இருக்கா, ரெட்டிஷாக இருக்கா. இப்போ ஒரு வீடுனா அந்த வால் மட்டும் குறிக்காது. இந்த காலத்தில் புதிய ஏற்பாடில் நம்ம தான் கர்த்தருடைய ஆலயம், நம்ம ஒரு கர்த்தருடைய ஆலயமாக இருக்கோம். சபையை குறிக்கலாம், இல்லை கர்த்தருடைய வீடாக நம்ம இருக்கிறோம். அப்போது நம்மளுடைய உடம்பு, நம்மளுடைய உறுப்புக்குள்ள நேற்றெல்லாம் பார்த்தல உறுப்புகள் ரொம்ப முக்கியம், இன்னர் ஹார்ட் ரொம்ப முக்கியம், இன்னர் பார்ட்ஸ் ரொம்ப முக்கியம் நேற்றெல்லாம் பார்த்துருப்போம்ல. அதே போல தான் ஒரு வேளை அந்த பாசை நம்ம லைஃப்பில் இருக்கலாம் அப்படின்னு, நம்ம உடம்புல இருக்கலாம், மனசில் இருக்கலாம், உள்ளுக்குள்ளே இருக்கலாம். அது எக்ஸ்டர்னலாக வந்து ப்ரீஸ்ட் வந்து செக் பண்ணுவாங்க, எங்கெங்கே பாசை போட்டிருக்கு, எங்கெங்கே கரைகள் இருக்குது, எங்கெங்கே அழுக்காக இருக்குன்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ணுவாங்க. அடுத்தது படிக்கலாம். ஆசாரியன் வீட்டை விட்டு புறப்பட்டு வாசற்படியிலே வந்து வீட்டை 7 நாள் அடைத்து வைத்து. ஓகே, இப்போ ஆசாரியர் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு வீடு ஃபுல்லாக வந்து பரவி இருக்கு. அதனால என்ன பண்ணுறாருன்னா, வாலில் இருக்கு, அந்த வாலில் இருக்கு, வாலுக்குள்ளே எவ்வளோ டீப்பாக இருக்காதுன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு 7 நாட்கள் அதை பூட்டிட்டு வெளியே போக சொல்கிறாங்க. அப்போது நம்ம லைஃப்பில் முதல்ல வருஷம் மாதந்தோறும், இல்லை 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி, இல்லை 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி எங்கெல்லாம் உபவாச கூடுகை நடக்குதோ அங்கே போய் கலந்து கொள்ளணும். அப்படின்னா சபையில் வைக்கிறாங்கன்னா போய் கலந்து கொள்ளணும். ஏன்னா பாசைகளை செக் பண்ணுவார் ஆண்டவர் வந்து, இல்லை நமக்கு உணர்த்துவாங்க என்னென்ன பாசைகள் இருக்கு பாரு, இதெல்லாம் நீ க்ளீன் பண்ணணும். இந்த வாலில் இந்த பூச்சியெல்லாம் உனக்கு இருக்கு, உன் இதயத்தில் இந்த கரைகள்லாம் இருக்கு, அது உள்ளுக்குள்ளே இருந்தால் 7 நாட்கள் இங்கே போட்டிருக்கான். 7 நாட்கள் அடைக்கப்பட்டிருக்கான். ஏன்னா வாலுக்குள்ளே எங்கே டெப்த்தாக இருக்குன்னு தெரியல. ஆசாரி வந்து செக் பண்ணாரு, 7 நாட்கள் பூட்டப்படணுமா. இன்னைக்கு அநேக காரியங்கள் நமக்கு எப்படி இருக்குன்னா, என்ன தப்பு பண்ண என்ன ஊழியம் பண்ணலாம், தப்பு பண்ண என்ன அந்த ஸ்தானத்தை விட தேவையில்ல, தப்பு பண்ண என்ன எல்லாரும் பண்ணாத காரியமா. ஆனால் இங்கே வசனம் போட்டிருக்கு 7 நாட்கள் சோதித்து பார்த்து அதை ஆஃப் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ நம்ம லைஃப்பில் இது இருக்கணும். ஒரு வேளை நம்ம சரியில்லைன்னா அதை நம்ம ஒத்துக்கொள்ளணும், கன்ஃபஸ் பண்ணணும், ஆண்டவர்கிட்ட ரிப்பட்டன்ஸ்குள்ளே போகணும். 7 நாட்கள் ஷட் டவுன் பண்ணணும். சில வாட்டி அது 7 மாதமாக இருக்கலாம், சில வாட்டி டியூரேஷன் ஜாஸ்தியாக இருக்கலாம். நம்ம ரிப்பட்டன்ஸ் பொறுத்து, மனம் திரும்புதல் பொறுத்து தான். சில வாட்டி நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன நினைப்போம்னா, என் வாலில் வந்து என் சவுரில் வந்து எந்த பாய்ச்சியும் கிடையாது, என் வீட்டுக்குள்ளே அழுக்கு கிடையாது, ஒன்றுமே இல்லை, ஏசப்பா ரத்தம் எல்லாமே சுத்திகரிக்கும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் சுத்திகரிப்புக்கு முன்னாடி இருக்கிற காரியங்கள் இதெல்லாம் சீர்படுத்தலாம். அப்போது ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளை ஆளிகை செய்யறதுக்கு முன்னாடி இதை நம்ம சோதிச்சு பார்க்கணும். உள்ளுக்குள்ளே எங்கே கரை இருக்குது, என்ன பாய்ச்சைகள் இருக்குது. இந்த பாசை ஒரு பாவத்தை மாத்திரம் குறிப்பதில்லை, வீணான காரியங்களை குறிக்கலாம், இல்லை அசடத்தனங்களை குறிக்கலாம், இல்லை எதுக்குமே யூஸ் ஆகாத நிலைமையில இருந்தாலும் அப்படியே ஒரு தண்ணி வந்து தேங்கி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது எதுக்குமே பிரயோஜனம் இருக்காது. கொசு வந்து முட்டை இட்டுடும், அழுக்கு தண்ணி ஆகிடும், பாய்ச்ச பிடிச்சிடும். அதே ஒரு நதி தண்ணி அப்படியே பாஞ்சிட்டே இருந்துச்சுன்னா, இன்னைக்கு நம்ம என்ன சோதித்து பார்க்கணும், நம்ம வாழ்க்கை நீர் நதியின் நீர் போல இருக்கா, ரிவர் வாட்டர் மாதிரி இருக்கா, இல்லை லேக்கு பாண்டை போல இருக்கா. இப்போ லேக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாய்ச்ச பிடிச்சிடும், க்ளீனாக இருக்குது தண்ணி, ஆனால் ரிவர் அப்படியே பாஞ்சிட்டே இருக்கும். இது உங்கள் ஸ்கில் லெவல் கூட குறிக்குது. இப்போது கர்த்தர் வந்து ஒரு பிளானை கொடுக்குறாருன்னு வச்சுப்போமே, இந்த சபையில் ஒரு எடிட்டிங்கில் இப்படி நீங்கள் பண்ணணும், இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை ப்ளூ பிரிண்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. அப்போது அந்த எடிட்டிங்க்கு தேவையான கம்ப்யூட்டர் ஸ்கில் உள்ளுக்குள்ளே இருக்கணும். சரி, ஒரு வேலை டிடி வந்து ஆண்டவர் கொடுக்க போகிறாருன்னு வச்சுப்போமே, அப்போது வெளியே மாநிலங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஊழியம் பண்ண போவீங்க. அப்போது டிடி ஓட்டக்கூடிய ஸ்கில்லு நமக்கு சபைக்குள்ளே இருக்கணும். நான் என்ன பண்ணுவேன், இல்லை டிடி ஓட்ட யாருமே ஆள் கிடையாது, வெளியே இந்த ஹையர் பண்ணுறேன்னா யாருக்கு லாஸ், சபைக்கு லாஸ், ஊழியத்தில். அப்போ கர்த்தர் ஒருத்தரை பார்க்கும்போது அவங்க ஸ்கில் லெவலில் கூட டெவலப் இருக்கணும். அந்த ஸ்கில் டேலண்ட்ல ஃபுல்லாக பேர்ச்சு அப்படியே அசட்டத்தனமாக மந்த நிலைமையில இருந்தோம்னா பாச பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அப்போ கர்த்தர் எப்படி யூஸ் பண்ண முடியும். சரி, எடிட்டிங் தெரியலன்னு வச்சுப்போம், இதெல்லாம் உலகத்தின் காரியத்தை சொல்லிட்டு இருக்கேன். எடிட்டிங் தெரியல, இல்லை கற்றுக்கணும்னு ஒரு ஆர்வம் கிடையாது, இல்லை ஒரு கேபிள் போட நமக்கு தெரியாது, ஒரு வேக்யூம் போட நமக்கு எதுவுமே தெரியாது. அப்போது படிப்படியாக முன்னேறணும் சொல்லிட்டு அந்த ஞானம் இருக்கணும். எல்லாமே வந்து ஆண்டவர் பார்த்துப்பார்னா ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த திறமையை நம்ம கற்றுக்கொள்ளணும். அப்போது ஸ்டீவன் அங்கிள் இப்படியாக சொல்லுவார், அப்பப்போ லைசன்ஸ்
டிரைவிங்க்கு கார் கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க லைசன்ஸ் பண்ணியிருக்கணுமா, அப்போ கர்த்தர் காரை கொடுப்பாராம். அப்போ அந்த பக்குவம் நமக்குள்ள இல்லைனாக்கா கர்த்தர் எதுவுமே கொடுக்க முடியாது. அப்போ நம்ம ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறோம், அதுக்கு கூடிய திறமைகளை நம்ம வளர்த்து கொள்ளல. ஒருவேளை திறமை இல்லைன்னா யாருக்கு லாஸ்? சரி, உதாரணத்துக்கு இப்படி எடுத்துப்போமே, இப்போ இங்க இருந்து ஒரு 15-20 பேர் வந்து வெளி மாநிலத்துக்கு நம்ம ஊழியத்துக்கு போனோம். ஒரு டிடி இருந்தால் எவ்வளோ ஆகும் காசு? 30,000 ரூபாய் ஆகுமா? நம்ம டிடிஏ இருந்தாக்கா ஒரு ரூம் பெட்ரோல் போட்டால் மட்டும் போதும், டிரைவிங் நம்மளே பார்த்துக்கலாம். இல்லை எக்ஸ்டர்னல் டிரைவர் போடுறோம், இல்லை வந்து என்ன சொல்கிறது ஹையர் பண்ணுறோம், டிடி என்ன ஆகும்? செலவு ஜாஸ்தியாகும். இதெல்லாம் யாருக்கு பாதிக்கும்? ஊழியத்தை பாதிக்கும், கர்த்தருடைய பணத்தை பாதிக்கும், ஆஃபரிங்கை பாதிக்கும். அப்போ டேலண்ட் உங்களுக்குள்ளே இருக்கணும், இல்லைன்னா பாச பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். இது வேணால் புதுசாக இருக்கலாம். டேலண்ட்டு நீங்கள் வளர்க்கலை, டேலண்ட் அப்படியே ஒரு மாதிரி மந்த நிலைமையிலே இருக்குது, நான் ஆவியில் மாத்திரம் பேசினா போதும், எதுலேயுமே ஒரு முயற்சி எடுக்கலை அப்படின்னா நம்ம செத்து போயிருக்குன்னு அர்த்தம், பாச பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அது ஃபஸ்ட்டு வெளிரங்கமாக இருக்கும், வால்ல இருக்கும், அது போக 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 உணர்வு இல்லாதாக்கிடும், எதுலயும் உணர்வே இருக்காது, அது எல்லாமே வந்து ஒரு மாதிரி மந்த நிலைமை ஆயிடும். அப்போ இன்னைக்கு நம்ம சோதிச்சு பார்க்கணும், கர்த்தர் கொடுத்த டேலண்ட்களை பயன்படுத்தி இருக்கோமா, கர்த்தர் கொடுத்த ஞானத்தை பயன்படுத்தி இருக்கிறோமா? இப்போ டிடி டிரைவருக்கும் ஒரே ஞானம் தான், நடந்து போகிறவங்களுக்கும் ஒரே ஞானம் தான், இங்கிலீஷ் பேசுகிறவங்களுக்கும் ஒரே ஞானம் தான், தமிழ் பேசுகிற ஒரே ஞானம் தான். அந்த பிரெயினை யூஸ் பண்ணியிருக்கிறோமா, கர்த்தர் கொடுத்த புத்தியை யூஸ் பண்ணியிருக்கிறோமா, இல்லை அப்படியே மந்த நிலைமையில் இருக்கா? சோதித்து பாருங்க. அடுத்தது படிக்கலாமா? 7 நாட்கள் வந்து சாத்தப்பட்டிருக்கான், என்னென்ன சோதித்து பார்க்கணும் சொல்லி லாக் பண்ணிட்டு போயிட்டாங்களாம். இன்னைக்கு இது நமக்கு கண்டிப்பாக தேவை. ஒரு வேலை உங்களுக்கு உணர்த்தப்படுறோமா, 7 நாட்கள் ரெஸ்ட் எடுத்துடணும். இவங்க பார்ப்பாங்களே அவங்க பார்ப்பாங்களே, ஊழியெல்லாம் பண்ணக்கூடாது. இன்னும் ஊழியக்காரத்தில் இன்னும் அசட்டத்தனம் இருக்கவே கூடாது. உனக்கு நம்ம கர்த்தர் கிட்ட நேராக கரெக்டாக கனெக்ஷன் கரெக்டாக இல்லைன்னா உறவு லீவ் போட்டுடணும், அப்படின்னா ஆப்சென்ட்டாக இருக்கணும், லாக் போட்டுடணும், சோதித்து பார்த்துக்கொள்ளணும். இல்லை நான் எல்லாரையும் ப்ரூவ் பண்ண போகிறேன், என்னை இவங்க பார்த்து கேட்டுருவாங்க அவங்க பார்த்து கேட்டுருவாங்கன்னா கர்த்தர் இடத்துல தான் கணக்கு ஒப்பு கொடுக்கணும். அடுத்தது படிக்க ஆரம்பிக்கலாம். 7ஆம் நாளிலே திரும்ப போய் பார்த்து தோஷம் வீட்டு சுவர்களில் படர்ந்ததென்று கண்டாள். ஓகே, then the priest shall, ஓகே, இது வந்து எந்த வசனத்தை படிச்சிருக்கீங்க? 39. The priest shall come again on the 7th day. அவர் வந்து 7வது நாள் சோதிச்சு பார்க்குறாராம். அப்போ ஃபாஸ்டிங் ப்ரேயர் என்ன நடக்குன்னா, முதல் நாள் இன்னைக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, இன்னைக்கு 2வது நாள், முதல் நாள் வந்து பார்க்குறீங்க எங்கெங்க பாசம் இருக்குன்னு சொல்லிட்டு ஆசாரியர் வந்து செக் பண்ணுறாரு, அதை நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்க கிளீனிங்க்கு. ஆனால் 7வது நாள் வந்து செக் பண்ணுவார், இருக்கா என்ன ஆச்சுன்னு பார்க்குற ஆசாரியர் வந்து பார்க்குறாரு. அடுத்தது படிங்க. தோஷம் இருக்கும் அவ்விடத்திற்கு கல்லுகளை பெயர்க்கவும் பட்டணத்திற்கு புறம்பே அசுத்தமான ஒரு இடத்திலே போடவும் அவன் கட்டளையிட்டு. Okay, then the priest shall command that they take away the stones in which is the plague, they shall cast out them into an unclean place. அப்போ 7 நாள் விட்டு வராரு, ஃபுல் மெட்டீரியலாக வெளியே போட்டாச்சு, சரி இப்போனா சுத்திகரிப்பு நடந்துருக்குன்னு பார்க்குறாரு. 7 நாள் விட்டு வந்து பார்க்குறாரு, திருப்பியும் அதே காரியம் அப்படியே இருக்குது. அதனால என்ன சொல்கிறாரு, அது எந்தெந்த கல்லில் பரவி இருக்கோ அந்த கல்லெல்லாம் எடுத்துட்டு தூர சிட்டிக்கு நேராக போடும்படியே கமாண்ட் பண்ணுகிறார். அவர் போடுறது கிடையாது, கமாண்ட் பண்ணுறாரு. அதே போல தான் சில வாட்டி தேவதூதர் வந்து வேலை பார்ப்பாங்க, பணிவிட ஆவிகள் வந்து வேலை பார்ப்பாங்க. நம்ம வர்ஷிப்லாம் விடும்போது இது நடக்கும். அழுக்காக இருக்கிற காரியங்கள், கல்லுகள்லாம் ஆலயமாக இருக்கும்ல, உள்ளுக்குள்ளே என்னென்ன அழுக்கு இருக்கோ அந்த பணிவிட ஆவிகள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, அப்படியே க்ளீன் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒன்னொன்னா எடுப்பாங்க, ஒரு எல்லா இந்த மினிஸ்ட்ரி ஸ்பிரிட் எல்லாம் வந்து ஒன்னொன்னா எடுத்து அழகுபடுத்த ஆரம்பிப்பாங்க, ஆண்டவருக்கு நேராக நடத்த ஆரம்பிப்பாங்க. அப்போ 7வது நாள் வந்து செக் பண்ணுவாங்க. அடுத்தது கல் எடுத்து போட சொல்லிட்டாங்களா? 41 படிக்கலாமா? வீட்டை உள்ளே சுற்றிலும் செதுக்க சொல்லி செதுக்கி போட்ட மண்ணை பட்டணத்திற்கு புறம்பே அசுத்தமான ஒரு இடத்திலே கொட்டவும். ஓகே, ஸ்கிராப் பண்றாங்களாம் வீடை. வந்து இந்த எமிரி ஷீட்டுன்னு பார்த்துருக்கீங்களா, அது ரஃப்பாக இருக்கும், அதில் தேய்ச்சாக்க சுண்ணாம்பெல்லாம் தேய்ச்சி எடுத்துருவாங்க. அப்போ ஒவ்வொரு வாலையும் வந்து ஸ்க்ராட்ச் பண்ணுவாங்களாம். அப்போ ஃபாஸ்டிங் ப்ரேயர் இது நடக்கும். ஒவ்வொரு நாளும் வரும்போது அப்படியே தேய்ச்சி அழுக்கான காரியங்களை பாச மாதிரி அப்படியே எடுத்து ஒன்று ஒன்றா எடுப்பாங்க. இப்போ இங்கே இருக்க சவுரெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் தேய்ச்சி என்ன வரும், தூசி வரும், சுண்ணாம்பு வரும். அதே போல் நமக்கு தெரியாத ஆவிக்குரிய மண்டலத்தில் நமக்குள்ள ஆத்துமாவில் இருக்கிற கரைகளை ஒன்று ஒன்றா சொரண்டி 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 எடுத்துட்டு போய் தூர தேசத்தில் போடுவாங்க. அப்படின்னா நம்ம பார்க்குற மாதிரி இருக்காது, கமெண்ட் பண்ணுவாங்க, அதை எடுத்துட்டு போட்டுருவாங்க. அடுத்தது படிக்கலாமே. வேறே கல்லுகளை எடுத்து வந்து அந்த கல்லுகளுக்கு பதிலாக கட்டி வேறே சாந்தை எடுத்து வீட்டை பூசவும் கட்டளை இடுவானாக. Okay, then they shall take other stone and put them in place of those stone. கல்லை எடுத்த இடத்துல இன்னொரு கல்லுகளை வைத்து பிளாஸ்டர் போடுவாங்களாம். அப்போ கட்டுமான கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட் இருந்தீங்கன்னா தெரியும், ஒரு கட்டடம் கட்டுவது ரொம்ப கஷ்டம்.
அப்போ ஒரு கல் ஓட்ட போடணும், இடிக்கணும், அது எடுத்து இன்னொரு கல்லை வைக்கிறாங்கன்னா இதெல்லாம் கமாண்ட் நடக்குது. அது மாதிரி தெய்வத்துல கட்டளையிடுவாங்க, புது கல்களை வைப்பாங்க, புது காரியங்களை வைப்பாங்க. அப்போ அந்த புது காரியங்களை வைத்துக்கொண்டு அப்படியே இருக்கக்கூடாது. வாழ்க்கையில ஒரு முயற்சி இருக்கணும், மாற்றக்கூடிய காரியங்களை மாற்றி இருக்கணும். இன்னும் இந்த 40 நாள் இப்போ ஃபாஸ்டிங் இருந்தோம், 21 நாள் ஆனோம், இன்னும் அதே மாதிரி இருக்கிறோன்னா ஏதோ தப்பா இருக்கு. கல்லை மாற்ற ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆண்டவர் சுரண்ட பார்த்துருக்காரு, இதயம் மாறல. அப்போ மாறணும். இந்த 7 நாள் ஆயிடுச்சு, உபவாசம் போட்டுருக்காங்க, நம்ம மாறும்படியாக தான் இந்த உபவாச நாட்கள். மாறி இருக்கணும், ஜப வாழ்க்கை மாறி இருக்கணும், பரிசுத்த வாழ்க்கை மாறி இருக்கணும், கர்த்தருக்காக ஓடுவதில் மாறி இருக்கணும், நேரத்தை கொடுக்கல மாறி இருக்கணும், டேலண்ட்டை வழக்கில் மாறி இருக்கணும். அப்போ 60 வயசு தாத்தா போலவே நம்ம இருக்கக்கூடாது. வாலிப வயசுல இருக்கணும், வாலிப வயசுக்கு தகுந்தக்கூடிய ஸ்கில்ஸ் நம்ம கிட்ட இருக்கணும். அப்படியெல்லாம் இல்லைன்னா எப்படி ப்ளூ பிரிண்ட்டை கொடுப்பாரு, எப்படி பெரிய காரியங்களை கொடுப்பாரு? ஒருவேளை உங்களுக்கு சுவிசேஷன் டேலண்ட், சில டேலண்ட் வந்து சரி கன்னடான்னு வச்சுப்போமே, இந்த மாநிலத்துக்கு தேவையான கன்னடா, உங்களுக்கு கன்னடா ஆத்மா வருதுன்னு வச்சுப்போம். எனக்கு கன்னடா தெரியாது பிரதர், பரவாயில்ல, இவங்க பேசுவாங்க கன்னடா அப்படின்னா, அப்போ ஒருவேளை அந்த ஆத்மாக்கு சுவிசேஷம் சொல்ல முடியல, அந்த ஆத்மா வந்து நரகத்துக்கு போயிடுறாங்க. அப்போ ஸ்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த லெவலில் இருக்கட்டும், கம்யூனிகேஷன், டிரைவிங் ஸ்கில், கம்ப்யூட்டர் ஸ்கில், பேச்சு தரம் எல்லாமே முக்கியம். அப்போ இதெல்லாம் கர்த்தர் பார்ப்பாரு. இது சபைக்குள்ள லேக்கிங்கா இருக்குன்னு, உன் பாச பிடிச்சிருக்கு பார்த்துக்கோ, சுரண்டி எடுத்துரு. எங்க நீ சோம்பேறியாக இருக்கிற, உன் புத்தியெல்லாம் வந்து மந்தமாயிட்டு இருக்கு, நீ பல பேர் சொல்லியும் கேட்கறது கிடையாது. எனக்கு முதல்ல சொன்ன ஸ்டீவன் அங்கிள் சொன்ன காரியம், என் டைம்னு சொல்றீங்க, கடைசி காலம் சொல்றீங்க, ரைட்டு. அதுக்குரிய ஞானத்தை என்ன வளர்த்து கொண்டீங்க, அதுக்குரிய ஸ்கில்லை எங்க வளர்த்து கொண்டீங்க? கடைசி காலம் ஸ்விம்மிங் தேவைப்படலாம், வளர்த்துக்கொண்டோமா? ஸ்விம்மிங் தெரியுமா? தெரியாது. அது நமக்கு எதுக்கு? ஆவில நம்ம வந்து அந்நிய பாஷை பேசணும்னா தண்ணிக்குள்ளே போயிடுவோம். கடைசி காலத்தில் வந்து ஓடுறதுக்கு வந்து சைக்கிள் ஓட்ட தேவை இருக்கும். எங்கேயும் வந்து இந்த தெருவுலேருந்து அந்த தெருவுக்கு போகணுன்னு வச்சுப்போமே, சைக்கிள் ஓட்ட தெரியணுமே. அப்போ இதெல்லாம் வளர்த்து கொள்ளும்படியா இந்த சபை வர்றதுக்கு முன்னாடி இதை சொன்னார் எனக்கு. அப்போ உன்னுடைய ஸ்கில்லை நீ வளர்த்துக்கொள்ளு. ஒரு ஆவிக்குரிய விஷயம் மட்டும் என் டைமில் இருக்க போகிறது கிடையாது. கடைசி காலத்தில் உங்களுடைய ஸ்கில்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. இன்னைக்கு சபைக்குள்ள இருக்கிற காரியம்னா, உலகத்துக்கு ஸ்கில்லை நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுப்போம், ஏன்னா சம்பளம் வரும். ஆனால் சபைக்குள்ள ஸ்கில்லை இம்பார்ட் பண்ண கற்றுக்கொள்ள அந்த ஞானத்தை யூஸே பண்ண மாட்டோம். அப்படியே நான் குழந்தையாவே சுத்திட்டு இருப்பேன், நான் அப்படியே வெள்ளந்தியா பேசிட்டு இருப்பேன். அப்போ எப்படி உங்களை பயன்படுத்த முடியும்? எப்படி வேற காரியங்களை வளர முடியும்? யோசிச்சு பார்த்துருக்கேன். சபைக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஊழியத்துக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கேன்? இல்லாண்டு நான் இன்னும் டீ காஃபி நான் என்னை தாழ்த்தி கொள்கிறேன். உனக்கு அதை விட்டு ஒன்றும் தெரியாதுப்பா, உங்களுக்கு அதை விட்டு ஒன்றும் தெரியாதுமா. அப்போ படிப்படியாக வளரணும், சபைக்குள்ள ஒரு வளர்ச்சியை காட்டணும். 3 வருஷம் முன்னே நான் டீ காஃபி கொடுத்துட்டு இருந்தேன், 4 வருஷத்துக்கு முன்னே அப்புறமா நீங்கள் வேற காட்டி இருக்கணும், வளர்ச்சியை காட்டணும், அந்த ஸ்தானத்தில் உங்களை மாற்றுதல் இருக்கணும். அப்போ உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கொள்ளுங்க. இல்லைன்னா பாய்ச்ச பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். புரியுதா? அடுத்தது படிக்க ஆரம்பிக்கலாம். கல்லுகளை பெயர்த்து வீட்டை செதுக்கி நவமாய் பூசின பின்பும் அந்த தோஷம் திரும்ப வீட்டில் வந்ததானால். ஓகே, இது வந்து எந்த வசனங்க? 43. மறுபடியும் if the plague comes back and breaks out in the house, இதெல்லாம் பண்ணிட்டாங்க, கல்ல எடுத்துட்டாங்க, பாஸ்டிங் பண்ணிட்டாங்க, ஃபாஸ்டிங் ப்ரேயர் வரீங்க, க்ளீன் பண்ணிட்டாங்க, எல்லாமே ரைட்டு தான். மறுபடியும் வந்தால் அடுத்தது படிங்களேன். ஆசாரியன் போய் பார்க்க கடவன், தோஷம் வீட்டில் படர்ந்ததானால் அது வீட்டை அரிக்கிற குஷ்டம், அது தீட்டாய் இருக்கும். ஓகே, திருப்பி ஆசாரியர் பார்க்குறாரு, என்னடா இப்படி ஆயிடுச்சு, இது வந்து தீட்டாக இருக்கு, அழுக்க ஆயிடுச்சு. அடுத்தது படிங்க. ஆகையால் வீடு முழுவதையும் இடித்து அதன் கல்லுகளையும் மரங்களையும் அதன் சாந்து எல்லாவற்றையும் பட்டணத்திற்கு புறம்பே அசுத்தமான இடத்திலே கொண்டு போக வேண்டும். ஓகே, ஈ ஷால் பிரேக் டவுன் த ஹவுஸ். ஃபைனல் என்ன பண்ணுவார்னா, சொல்லி பார்ப்பார், மாறுமா, மாறு. இது வரைக்கும் கமாண்ட் தான் கொடுத்தேன் பாரு, சுண்ணாம்பை சுரண்டு கல்லெல்லாம் எடுத்து போட்டு கமாண்ட் பண்ணிட்டு, யாருக்கோ ஒரு ஆள் ஏஞ்சலுக்கு எல்லாம் கமாண்ட் கொடுத்துட்டு இருப்பாருன்னு வச்சுப்போம். அடுத்தது என்ன நடக்கும்னாக்கா, ஃபைனல் அவரே இறங்கி வீட்டை உடைச்சிடுவாராம். அங்கே போட்டிருக்கு, ஈ வில் பிரேக் டவுன் ப்ரீஸ்ட். நம்மளோட ஹை ப்ரீஸ்ட் இயேசு கிறிஸ்துவா இருக்காரு. அப்போது பிடிக்காத காரியங்கள் அவரே பிடிங்க ஆரம்பிச்சுடுவார். ஒரு வீட்டை உடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? கட்டுறது கூட ஈஸி, உடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சவுண்டு வரும். இப்போ இந்த ஃப்ளாட்டுகள்லாம் இருக்குல்ல, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி, பில்டருக்கு பிடிச்ச மாதிரி கட்டிடுவாங்க. நம்மளுக்கு சொந்த மாதிரி ஏதாவது கட்டணும்னாக்கா அதை இடிக்கணும், இடிச்சா பயங்கர சவுண்டு வரும். ஒரு வாலை இடிக்கிறது அவ்வளோ கஷ்டம், கட்டிட்டு அப்புறமா. அப்போ தவறான காரியங்கள், இத்தனை வருஷமா சோம்பேறித்தனமாக கட்டின காரியங்களை கர்த்தர் இடிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு வச்சுக்கலாம், வலிக்க ஆரம்பிக்கும்.
இடிக்க ஆரம்பிப்பாரு, வலி ஏற்படும், ஃபைனலா அவரே வந்துடுறாரு, இடிச்சு போடும்படியா இறங்குறாரு. அப்ப அந்த நிலைமை நமக்கு தேவையா? அப்ப கமாண்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ண, சொரிஞ்சு எடுக்கும் போதே விட்டுடணும், சில கல்களை எடுக்கும் போதே விட்டுடணும், சில காரியங்களை எடுக்க ஆசைப்படுவாரு. இன்னும் சோம்பேறித்தனமா இருக்காதீங்க, அப்படியே கொஞ்சனா உணர்ச்சி வச பொங்குங்க. பொங்குறது மட்டும் இல்லை, மந்த நிலைமையில இருக்காது, எதை எடுக்கணுமோ எடுக்க விடுங்க. அப்போ ஒரு வடிக்கும் போதோ உடைக்கும் போதோ பெயின்ஃபுல்லாக இருக்கும். உடைச்சு என்ன பண்றாரா, படிங்கம்மா. வீடு அடைக்கப்பட்டிருக்கும் நாட்களில் அதற்குள் பிரவேசிக்கிறவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். ஓகே, திருப்பி அந்த வீடை அடைஞ்சிருக்கிற டைமில் யாராவது சேர்ந்து அங்கே வந்து என்னாவது அந்த இடத்துக்குள்ளே போனால் அன்க்ளீன் ஆகிடுவோம். அதனால தான் உங்களுடைய சேர்க்கை ரொம்ப முக்கியம். நம்ம யார் கூட சேர்ந்துட்ருக்கோம், எப்படியாப்பட்டவர்கள்ட்ட சேர்ந்துட்ருக்கோம். மற்றவங்களுடைய அசுத்தம் உங்களை தாக்க முடியும். உங்களுடைய நண்பர்கள், திருப்பியும் நம்ம வாலிப பிள்ளைகள் நிறைய சொல்லியிருக்கோம், 30 வயசு கீழே சொல்லிட்டு இருக்கோம், என் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் கட் பண்ணிட்டேன், இதெல்லாம் கதை விட்டுட்டு இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளை செக் பண்ணணும். எப்படியாப்பட்ட வார்த்தைகள் உண்டு, எப்படியாப்பட்ட செவிகள் உண்டு, எப்படியாப்பட்ட பார்வைகள் உண்டு. அது உங்களை இந்த மாதிரி குஷ்டம் பிடிக்க வச்சிடும், உணர்வே இல்லாத ஆக்கிடும், இச்சையான காரியங்களை பேச ஆரம்பிச்சிடுவோம், இச்சையான காரியங்களை கேட்க ஆரம்பிச்சிடும், ரசிக்க ஆரம்பிச்சிடுவோம். எல்லாத்தையும் இழந்துட்ட கர்த்தர் ஒரு நாள் வந்து அந்த கல்லுகளை இடிக்கிற மாதிரி ஆகிடும். சுரண்டி பார்ப்பாரு, டே இதை விடு, இங்க இருக்காத, இங்க சேராது, இந்த கூட்டத்தோட சேராத, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணு. அதெல்லாம் நம்ம கேட்க மாட்டோம், வாய் அடிச்சுட்டே இருப்போம். என்ன, ஊர்க்கதை பேசுகிற குடும்பங்கள் கூட இருப்போம், ஊர்க்கதை பேசுகிற நண்பர்கள் கூட இருப்போம். அசுத்தமான காரியங்கள் கூட சேரும் போது அசுத்தம் ஒட்டிக்குமா, அன்கிளீனா ஆயிடுவோமா. அப்ப ஆண்டவரை இறங்கி தான் உடைக்கணும். அடுத்தது படிங்களேன். அந்த வீட்டிலே படுத்தவன் தன் வஸ்திரங்களை தோய்க்க கடவன், அந்த வீட்டிலே சாப்பிட்டவனும் தன் வஸ்திரங்களை தோய்க்க கடவன். அப்ப அந்த மாதிரி அசிங்கமான வீட்டுக்குள்ள இருக்கும் போதும், அசிங்கமான அப்படின்னா அசுத்தமான காரியங்கள் உறவுக்குள்ள இருக்கும் போது என்ன நடக்கும், நம்ம எல்லாருமே அந்த அசிங்கமாயிடும். என்னதான் நான் சுத்திகரிக்கப்பட்டிருந்தாலும் அங்க இருக்கும் போதும் வஸ்திரத்தை கல்விக்கொள்ளணுமா, இதெல்லாம் அடிஷ்னல் டாஸ்க்கு. திருப்பியும் அப்போ எதை கட் பண்ணணுமோ இந்த ஃபாஸ்டிங்ல கட் பண்ணுங்க. எது உங்களை அழிச்சு போட்டுட்டு இருக்கு, எந்த காரியங்களை, வாயா, கண்ணா, பேச்சா, பார்வையா, மொபைலா, இதெல்லாம் இந்த இதுல வந்து சுரண்டி குப்பில போட்டுருங்க. அடுத்தது படிங்க. ஆசாரியன் திரும்ப வந்து வீடு பூசப்பட்ட பின்பு வீட்டிலே அந்த தோஷம் படரவில்லை என்று கண்டேனேயாகில், தோஷம் நிவர்த்தியானபடியால் ஆசாரியன் அந்த வீட்டை சுத்தம் என்று தீர்க்க கடவன். ஓகே, ஒரு வேளை அவர் பிளாஸ்டிக்லாம் போட்டு கல்லெல்லாம் வச்சுட்டு அப்புறம் கிளீனா இருக்கு வீடுனா தோஷம் இல்லைன்னுடுவான் ஆசாரியர். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு படிங்களேன். அப்பொழுது வீட்டிற்குள் தோஷம் கழிக்க 2 குருவிகளையும் கேதுரு கட்டைகளையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் எடுத்து, ஓகே, he shall take to cleanse the house. அப்போ இது வரைக்கும் பண்ண காரியங்கள கிளீனிங் கிடையாது, சொரண்ண காரியம் கிளீனிங் கிடையாது, கல்லை மாற்றின காரியம், பிளாஸ்டிக் போட்ட காரியம், கல்லை மாற்றின கிளீனிங் கிடையாது, சுத்திகரிப்பு கிடையாது. அப்புறமா எது கிளீனிங்கா, இந்த 2 பேர்ட்ஸ் எடுத்துமா, செடா உட் வேணுமா, ஐசோப் வேணுமா, அதனால கிளீன் பண்ணப்படுமா. நேற்று பார்த்தோம் ஈசோப் பற்றி தானே பார்த்தோம், ஈசோப்பை பற்றி. அப்போ கிளென்சனிங், பியூரிஃபிகேஷன் அதில் தான் நடக்குதாம். அப்போது இன்னைக்கு நீங்கள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் வரீங்கன்னா, ஆண்டவரே ரத்தத்தினால கழுவுனா ஒர்க் அவுட் ஆகாது. அதுக்கு முன்னாடி நீங்கள் சுரண்ட வேண்டியதை சுரண்டணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சுரண்டு, பிடுங்க வேண்டியதை பிடுங்கி போடு. அடுத்தது வந்து உனக்கு வந்து புது கல் வைப்பாங்க. சரி, அப்படியே இல்லைன்னா உன்னை உடச்சி உருவாக்குவாங்க. 7வது நாள் வந்து செக் பண்ணுவாங்க. அப்போ தான் இந்த ரத்தத்தில் க்ளீன்னு ஆகும். அப்போ நம்மளாம் இன்னைக்கு என்ன எப்படி நடக்கிறோன்னாக்கா, ஏசப்பா உங்கள் ரத்தத்தினால எனக்கு கழுவுங்க, முடிஞ்சிடுச்சு. அப்படி கிடையாது. தாவீது என்ன பண்றாரு, ரிப்பெண்டன்ஸ், கன்ஃபெஷன், அவருடைய இதயத்தை உடைஞ்சி புரோக்கன் ஸ்பிரிட் ஆகிற வரைக்கும் உடைஞ்சி போய் தன்னை தாழ்த்தி கொண்டு இருக்கிறார். ரிப்பெண்டன்ஸ். இன்னைக்கு நம்ம துணிச்சலாக கர்த்தரிடத்தில் நிற்கிறோம், துணிச்சலாக அவரை ஃபேஸ் பண்ணுகிறோம். மகாராஜாவை பார்க்குற ஒரு பயம் கூட நமக்கு கிடையாது, ஒரு நடுநடுக்கம் கிடையாது. ஃபாஸ்டிங் பிரேயர் வர்றது கர்த்தரை பார்க்க. அப்போ உள்ளுக்குள்ளோ துடிச்சிட்டு, ஆண்டவரை என்னை க்ளீன் பண்ணுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. அப்போ இதெல்லாம் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் லேயர் லேயராக சுரண்டி எடுப்பாங்க. ஃபைனலாக அந்த பலியிடும் போது அந்த பலி அங்கீகரிக்கப்படும். இவங்க க்ளீனாக இருக்காங்கப்பா. அப்போ க்ளீன் பண்ணுறது எவ்வளோ காரியங்கள் இருக்கு பாருங்களேன். அப்போ க்ளீனில் வந்து நம்மளுடைய காரியங்களும் இருக்கு, நம்ம விட்டு கொடுக்க காரியம் இருக்கு, சுரண்ட வேண்டிய காரியங்களுக்கு ஒரு ஆண்டவர் மாத்திரம் தொடுவாருன்னு கிடையாது, நம்ம பண்ண வேண்டிய காரியங்கள் உண்டு. அதை பார்த்து கொள்ளுங்கள். அடுத்தது படிங்களேன். ஒரு குருவியை ஒரு மண் பாண்டத்தில் உள்ள ஊற்று நீரின் மேல் கொண்டு, ஓகே, அடுத்தது கேதுரு கட்டையையும் ஈசோப்பையும் சிவப்பு நூலையும் உயிருள்ள குருவியையும் எடுத்து இவைகளை கொல்லப்பட்ட குருவியின் இரத்தத்திலும் ஊற்று நீரிலும் தோய்த்து வீட்டின் மேல் 7 தரம் தெளித்து. ரன்னிங் வாட்டர், ஊற்று நீரினாலையும் எதை ஒரு பறவையை வந்து கொல்லப்பட்ட அந்த ரத்தத்தை வந்து ஈசோப்புனால எடுக்கணும் போல. அப்போ
நேத்து பார்த்தோம் ஈசோப்புனால அந்த லேம் தானே, பாஸ் ஓவர் லேம், அதோடைய ரத்தத்தினால. இங்க வந்து குருவி தானே போட்டிருக்காங்க, ஒரு பறவையின் ரத்தத்தினால. அப்போ ரத்தம் கிளென்சன் பண்ணும். இந்த காலத்தில் நம்ம நேற்று பார்த்தோம் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளை சுத்திகரிக்கும். அப்போ அந்த ரத்தம் சுத்திகரிக்கணும்னா இதுக்கு முன்னாடி இந்த காரியங்கள் நடந்திருக்கணும். அது மட்டும் இல்லை, நீர் ஊற்றம் ரன்னிங் வாட்டர்னால வாட்டரை பற்றியும் போட்டிருக்காங்க. அப்போ இதனால கழுவப்படும் போது என்ன நடக்குமா, நீ க்ளீனாக இருக்க, நீ க்ளீனாக இருக்க. அப்போ எவ்வளோ ஸ்டேஜஸ் இருக்கு பாருங்க. அப்போ இதனால தான் ரிப்பண்டன்ஸ்குள்ளே போக முடியல. படிப்படியாக ஒரு செகண்டில் நடக்கிறது கிடையாது ரிப்பண்டன்ஸ், ஒரு செகண்டில் மனம் மாற்றம் கிடையாது. நான் இன்னைக்கு மாறிட்டேன்டா, இன்னைக்கு நான் வந்து என்னது தப்பு பண்ணேன், இன்னைக்கே மனம் திரும்பிட்டேன், ஓகே ஆண்டவர் என்னை மன்னிச்சிட்டாரு, நான் நாளைக்கே வந்து ஊழியம் செய்கிறேன். சில வாட்டி நம்ம ஊழியத்தில் வந்து தப்பு பண்ணுவோம் அப்படின்னு வச்சுப்போம், தப்பு பண்ணுறோன்னு வச்சுப்போமே, நாளைக்கே நான் ரெடி, நான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துறேன், ஆண்டவர் தான் என் ரகசிய பாவெல்லாம் மன்னிச்சிட்டார், நாளைக்கே திருப்பி ஓடுறது. ஆனால் இங்கே போட்டிருக்கு 7 நாட்கள் வந்து சோதிச்சு பார்க்குற ப்ரீஸ்ட். தம்பி பொறுமையாரு, மகளே பொறுமையாரு, சோதிச்சு பாரு, நம்ம கரெக்டாக இருக்கும், சோதிச்சு பாரு, ரெஸ்ட் எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது யோவான், ஜான் சாப்டர் 19 verse 34 படிங்க. யோவான் 19:34. ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவில் குத்தினான், உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. ஓகே, 1934ல போட்டிருக்கு. பட் ஒன் ஆஃப் த சோல்ஜர் pierced his side with a spear and immediately blood and water came out. ஏசு கிறிஸ்து மரிச்சு போயிருப்பாரு. அதுக்கு முன்னாடி அவங்க வந்து சோர் வைனை கொடுத்துருப்பாங்க, புளிப்புள்ள திராட்சை ரசத்தை கொடுத்துருப்பாங்க. நேற்று ஈசோப்பை பற்றி பார்த்தோம். அடுத்தது பார்த்தா என்ன பண்ணுறாங்களா, அவர் செத்துட்டு இருக்காரு. பட் ஒன் ஆஃப் த சோல்ஜர் pierced his side with a spear, அப்படின்னா ஈட்டினால குத்தப்பட்டாராம். குத்தன உடனே ரத்தமும் வந்துச்சான், வாட்டரும் வந்துச்சான். அப்போ இந்த தண்ணினால, இந்த ரத்தத்தினால சுத்திகரிக்கிற வல்லமை உண்டு. நம்ம எப்போவுமே வந்து ஆட்டுக்குட்டியான ரத்தத்தை பற்றி யோசிப்போம், அவருடைய தழும்பு பற்றி யோசிப்போம். அவருடைய ரத்தத்துக்கு கீழே கூடவே தண்ணியும் வந்திருக்கு. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பறவையும் ஓடுகிற தண்ணியும். அப்போ தண்ணி, அந்த தண்ணிக்கும் வல்லமை உண்டு. அப்போ சுத்திகரிக்க வேணும்னா சுரண்ட வேண்டியதை சுரண்டி விடுங்க. இந்த 7 நாட்களில் வீட்டில் இருக்கிற அழுக்கெல்லாம் சுரண்டி எடுத்து போடுங்க. அந்த கல்லுகளை உடைக்கும்படி ஒப்பு கொடுக்கணும், வலிக்கும். அப்போ நீங்கள் இங்கே வர்ஷிப்பில் வரீங்க, இங்கே ப்ரேயர் பண்ணும்போது முழுமையாக விட்டு கொடுங்க. நீங்கள் ஒரு என்கவுண்டர் வந்து நீங்கள் ஆண்டரை தான் பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு பாஷை புரியுதோ இல்லையா, கண்ணை மூடிட்டு ஏசப்பாவை மாத்திரம் தான் பார்த்து இருக்கணும். அப்போ அவரே வந்து கிளென்சன் பண்ணுவார். புரியுதா? இந்த 7 நாட்கள் இது வந்து உருப்படியாக மாறி இருக்கணும். ஸோ என்ன மாறலன்னு செக் பண்ணி பாருங்கள். ஸ்கில் டெவலப் பண்ணணுமா? நானே சில வாட்டி யோசிப்பேன், ஊழியத்தில் வந்து ஒரு வேலையை வந்து யாருக்கனா கொடுக்கணும்னு வச்சுப்பேன், பல காரியங்களை யோசிக்கணும். இவங்களுக்கு இந்த கெப்பாசிட்டி இருக்கா, இந்த டைமுக்குள்ளே வந்துடுவாங்களா? அப்போ அதெல்லாம் வளர்த்துட்டு இருக்கும் போதும் ஈஸியாகிடும் ஊழியம். ஓகே, இவங்க பிளானே கொடுத்தா பிளானே பண்ணிவிடுவாங்கடா, இவங்க ரோபோட் கிடையாதா, இன்னும் பிளான் பி எல்லாம் யோசிக்காம, அப்போ பிரெயின் ஒர்க்கோ ஆகுதுரா. அப்போ சொன்ன காரியங்கள் ரோபோட்டை போல செய்கிறோன்னா இங்கே மனசு மைண்டெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஃபிக்ஸ் ஆகிட்டு இருக்கு. புது புதுசாக யோசிப்போம், வீட்டில் இருக்கோம், புது புதுசாக சமையல் யோசிப்போம் தானே, பிரியாணி பண்ணிட்டோமா, மட்டன் பிரியாணி பண்ணிட்டோமா, புது புது ஐட்டமாக யோசிப்போம். அதே ஊழியத்தில் புத்தி வந்து அப்படியே மந்த நிலைமையில் ஆகிடும். யோசிச்சு பாருங்க, உனக்கு உண்மையாகவே உங்களோட கெப்பாசிட்டி, உங்களுடைய ஆரோக்கியத்தை, உங்கள் ஞானத்தை, உங்கள் வாலிப வயசை, உங்களுடைய ஏஜ், உங்கள் அழகு, அந்தஸ்து, பணம் எல்லாத்தையும் கர்த்தர் இடத்தை கொடுத்துருக்குறோமா? உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ண என்ன, உங்களை திறமைகளை வளர்த்துக்கொள்ள என்ன பண்ணீங்க? அப்போ யோசிச்சு பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு உலகத்தார் ஒரு பையன் இருக்கான், ரட்சிக்கப்பட்ட ஒரு பையன் இருக்கான். ரட்சிக்கப்பட்ட பையனுக்கு ஒன்றுமே தெரியாது, கம்ப்யூட்டரு தெரியாதாண்டவர். சரி ஓகே, காலேஜ் போவேணாண்டவர், டிகிரி அதுவும் தேவையில்லாண்டவர், வேலை நான் வீட்டிலே உக்காந்துக்கிறேன் ஆண்டவர், எல்லாமே அப்படி சொல்ல. சரி சைக்கிள் ஓட்டுவியா, அது ஓட்ட தெரியாது, 2 வீல் அது வரை ஓட்ட கஷ்டப்படணும். இப்படிக்கா உலகத்தார பையன், சைக்கிள் ஓட்டுவேன், டிகிரி முடிச்சுடுவேன், வேலைக்கு நான் போவேன். அவனுக்கு ரட்சிப்பு தான் ஒன்று. இங்கே ரட்சிப்பு இருக்குது, ஆனால் உலகத்தில் இருக்குது. இங்கே உலகத்தில் இருக்குது, ஆனால் ரட்சிப்புக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது. யாரை கர்த்தர் பயன்படுத்துவார்? ஒரே தொடுதல் இவனோட ஸ்கில் எல்லாத்தையும் கர்த்தருக்காக பயன்படுத்திடுவாங்க. இன்னைக்கு லேக்கிங் ஸ்கில், இதை சீரியஸாக எடுத்துக்கொள்ளுங்க. எனக்கு என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் சொன்னக்கார ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கொள்ளுங்க, ஊழியத்தில் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கொள்ள. ஒரு வீடியோ ப்ரெசன்டேஷன் கொடுக்குறோன்னா கூட சர்ச்சில் பெஸ்ட்டாக கொடுக்கணுமா? அப்போ பார்க்குற ஆத்மாவோட ரட்சிக்க பண்ண வீடியோ குவாலிட்டியாக இருக்கணும். இன்றைக்கி ஒரு காமெடியை நீங்கள் பார்க்குறீங்க, ஷார்ட்ஸ்னா குவாலிட்டியாக இருந்தால் தானே பார்க்குறோம். அது அப்படியே அந்த காலத்து மாதிரி டிடி நெட்வொர்க் மாதிரி அப்படியே புளிப்புளியாக வந்து பார்க்குறோமா? அப்போ வீடியோ மினிஸ்ட்ரி கூட ரொம்ப முக்கியம், எடிட்டிங் கூட ரொம்ப முக்கியம். எல்லாத்திலும் பெஸ்ட்டாக கொடுக்கணுமா? இன்றைக்கி பெஸ்ட்டை நீங்கள் கொடுத்துருக்கலாம். யோசிச்சு பார்க்கலாம். உங்கள் வாலிப வயசில் மியூசிக் டேலண்ட்டை வளர்த்து கொண்டு இருக்கீங்களா? வர்ஷிப்பில் இருக்கீங்க, நம்ம பண்ணியிருக்கோமா? கீபோர்டு கற்றுக்கொண்டு இருக்குமா? கிட்டாரை கற்றுக்கொண்டு இருக்குமா? ஒரு படிப்பு தான் இருக்குமா? இதெல்லாம் ஆடட் ஸ்கில் தான்.
கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக ஒருவேளை சுரண்ட வேண்டியதை மாற்றிக்கொள்ளுங்க. 7வது நாட்களில் செக் பண்ணிக்கொள்ளலாம். எழுந்து நிற்கலாம். சில நேரம் வந்து நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். அப்படி எழுந்து நிற்கலாமா?